தமிழகத்தில் சித்திரை 1ஆம் தேதியை தமிழ் புத்தாண்டாக நாம் கொண்டாடுகிறோம். அதுபோலவே தெலுங்கு மற்றும் கன்னட மக்கள் தங்களது புத்தாண்டை யுகாதியாக கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் அவர்கள் ராமாயண கதைகளை கேட்பதை புண்ணியமாக கருதுவார்கள். நாமும் இந்த புனித நாளில் வித்தியாசமான கதை ஒன்றை கேட்கலாமா? மேகநாத் பாத் காவ்யா என்ற வங்காள மொழி காவியம் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெறாத சுலோச்சனா என்பவள் பற்றிய குறிப்பை தான் கூறுகிறது. தேவர்களின் அரசனான இந்திரனை கைது செய்தான் ராவணனின் மகனான இந்திரஜித். அவனை விடுவிக்க கோரினார் பிரம்மா. அப்படியானால் தனக்கு சாகாவரம் வேண்டுமென்று கேட்டான் இந்திரஜித். பிறந்தவர் இறந்தே ஆக வேண்டும் என்றார் பிரம்மா. அப்படியானால் மாமனார் தான் என்னை அழிக்க வேண்டும். அவர் 14 ஆண்டுகள் உறக்கமும் உணவும் உண்ணாமல் இருக்க வேண்டும். நான் யாகம் செய்யும் போதுதான் என்னை கொல்ல வேண்டும் என நிபந்தனை விதித்தான் இந்திரஜித். ஒப்புக்கொண்டார் பிரம்மா. எந்த மருமகனையும் பெண் கொடுத்த மாமனார் கொல்ல மாட்டார். 14 ஆண்டுகள் ஒருவன் உண்ணாமலோ உறங்காமலோ இருக்க முடியாது. யாகம் செய்பவர்களுக்கு யாரும் கெடுதல் செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து வரம் பெற்றிருந்தான் இந்திரஜித். ராமாயண போரும் வந்தது. போரில் வெற்றி பெற பிரத்யங்கரா தேவியை வணங்கி நிகும்லா யாகம் செய்து கொண்டிருந்தான் இந்திரஜித். அவனை வீழ்த்தினான் லக்ஷ்மணன். மரண வேதனையுடன் கிடந்த இந்திரஜித் பிரம்மாவை நினைக்க அவரும் அங்கு வந்தார். வாக்குறுதியை மீறி என் அழிவுக்கு காரணமாகிவிட்டீர்களே என கோபமாய் கேட்டான் இந்திரஜித். இல்லை வீரனே, உன் மனைவி சுலோச்சனா நாகலோக அரசன் ஆதிசேஷனின் மகள் என்பதை நீ அறிவாய். ஆதிசேஷனே லக்ஷ்மணனாக அவதாரம் எடுத்து வந்துள்ளார். ஆக உனக்கு பெண் கொடுத்த மாமனாரால் தான் நீ வீழ்த்தப்பட்டாய். அவர் தன் அண்ணனை 14 ஆண்டுகள் உணவு உறக்கமின்றி பாதுகாப்பேன் என தன் தாய் சுமித்திரைக்கு சத்தியம் செய்து கொடுத்துள்ளார். மேலும் அவர் பாம்பின் அம்சம். பாம்புகள் பல ஆண்டுகள் உண்ணாமல் உறங்காமல் இருக்கும் என்பதை நீ அறிவாய். யாகத்தின் போது கொல்லப்படக்கூடாது என்பது உண்மையே. ஆனால் பொதுநலத்துக்காக நடத்த வேண்டிய யாகத்தை நீ சுயநலத்துக்காக செய்து யாக விதிகளை மீறினாய். உன் மரணம் நியாயமானதே என்றார் பிரம்மா. அநியாயத்திற்கு துணை போகிறவர்கள் எவ்வளவு புத்திசாலிகளாக இருந்தாலும் அழிந்து போவார்கள் என்பதற்கு இந்திரஜித்தின் வாழ்வே உதாரணம்.